ஆகாயத்தின் வழியாக அமானுஷ்ய சக்திகளாக இருந்து கண்ணுக்கு தெரியாமல் இயக்கிக் கொண்டிருப்பவர் தான் இறைவன். இந்த இறைவனை நாம் வழிபடும் போது நமக்கு நம் எதிர்கால வாழ்க்கையும் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்வழி பாதையில் பயணம் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா ஜீவராசிகளும் பேசுவதில்லை. எல்லா ஜீவராசிகளும் இன்னொரு உயிர்களோடு பார்த்தா வாய்மொழியாக கலந்துரையாடுவதில்லை. அவர்களுக்கு பேச்சுத் திறன் கிடையாது. ஆனால் மனிதன் மட்டுமே இத்தகைய பேச்சுத் திறனையும் பேசும் ஆற்றல் படைத்தவன். அவ்வாறு இருக்க இறைவனை மற்ற ஜீவராசிகள் அனைத்தும் இறைவனை ஏதோ ஒரு விதத்தில் வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் மட்டுமே உள்ளத்தால் இறைவனை வணங்குகிறான். வாய் வார்த்தையாக வணங்க மறுக்கிறான் என்பதை வாய் வார்த்தையாக கூறுகிறானே தவிர உள்ளத்தால் அனைவரும் இறைவனோடு இணைந்திருக்கிறார்கள். இதுவும் நான் ஏற்கனவே பதிவுகளில் கூறியிருக்கிறேன். இறைவனை வணங்காதவர்கள் கூட, இறைவனை விமர்சிப்பவர்கள் கூட, அவர்களும் உள்ளத்தால் அவர்கள் இறைவனோடு வணங்குகிறார்கள், இறைவனோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதனால்தான் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற உன்னத நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை வணங்காதவர்களும் நன்றாக இருக்கிறார்கள் எனும்போது இறைவனை வணங்குவர்கள் எவ்வளவு நன்றாக இருப்பார்கள் என்ற உன்னத நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் நாம் வழிபடும் போது, நம் சிந்தனைகளை நாம் வழிபடும் போது, இறைவனானவர் இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு தேவையானவற்றை நாம் கேட்பதற்கு முன்னதாகவே நமக்கு அவர்கள் எந்த விதமான தங்கு தடையின்றி நமக்கு வழங்குவார்கள். அதனால்தான் கூறுகிறேன், இறைவனை விட்டு நீங்கள் விலகி செல்லும் போது உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகளும் விலகி தூரமாக சென்று கொண்டே இருக்கும். இறைவனை நெருங்கி வரும்போது, ஏன்னா கொடுப்பவர் இறைவன் தான், இறைவன் அருளினால் தான் நமக்கு கிடைக்கிறது. இறைவனை நாம் நெருங்கி செல்லும் போது நமக்கு தேவையான பொருளும், நமக்கு என்ன வேண்டுமோ நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் இறைவனை நெருங்கி செல்லும் போது, இறைவனுக்கு அருகிலே செல்லும் போது அவர் கொடுக்கின்ற பொருட்கள் நமக்கு உடனடியாக கிடைக்கும். அத்தகைய பலனை நாம் உடனடியாக அனுபவிக்க இயலும். இறைவனை விட்டு வணங்காமல் வெகு தூரம் தொலைவில் சென்று கொண்டிருக்கும் போது அத்தகைய இறைவனுடைய பலன்களும் நமக்கு கிடைக்காமல் வெகு தூரம் நீண்டு கொண்டே செல்லும். இதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களும் நல்ல செயல்களும் கிடைக்காமல் தூரமாக விலகி செல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெரியும். இறைவனை நாம் நாடி செல்லும் போது இறைவனும் நாமும் ஒன்றாகி மிக நெருக்கத்திலே சென்று விடுவோம்.